ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மார்னிங் வீடியோ அப்லோட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் லோ பிக் பிளேயர்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். எம்ஐ மேட்ச்சில் ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், 7/14 வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ லோ பிக் பிளேயர்ஸை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சரிங்களா. ஸோ இந்த லோ பிக் பிளேயர்ஸில் யார் வந்து தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அஸ்வினி குமார் மற்றும் ரமன்தீப் சிங் 2 பேர் வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. இவர் வந்து ட்ரீம் டீமோட கேப்டனாகவும் வந்துட்டார் சரிங்களா. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் மேட்ச் டெபியூ ஆனார், ட்ரீம் டீமோட கேப்டனாக வந்துட்டார். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இப்போது இந்த பாயிண்ட் அதிக அளவு எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் லோ பிக்கில் எங்கேருந்து வராங்கன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ இதே மெத்தட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஐபிஎல்லில் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு 5 மேட்ச் வந்து பிளேயிங் லெவன் வந்து மாறி மாறி வரும். ஸோ அந்த 5 மேட்ச் வந்து கணக்கில் நம்மளுக்கு அடுத்து இப்போ என்ன 5 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு சரிங்களா. ஆவரேஜாக இன்னும் நிறைய மேட்ச் இருக்குது. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் தான். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஜிஎல்ல வந்து இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜிஎல்ல வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ வாங்க அடுத்த மேட்ச்சுக்கெல்லாம் பிடிச்சுன்னா பார்க்கலாம். ஸோ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மெத்தட் வந்து புரியாதவங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க, நான் அடுத்த வீடியோவில் வந்து கிளியர் கட்டாக சொல்லிடுறேன் சரிங்களா. டாட்டா ஐபிஎல்லில் 13வது மேட்ச் சரிங்களா. யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னோவுக்கும் பஞ்சாப் இடையே நடைபெறும் போட்டி எக்னாவில் நடக்குது சரிங்களா. ஸோ எக்னா கிரவுண்ட் வந்து லக்னோவுக்கு ஒரு ஃபேவரட்டான கிரவுண்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். அதே போல் லோ பிக் பிளேயர்ஸ் வந்து எப்படி பார்க்கணுன்ட்டு சொல்லிடுறேன் சரிங்களா. டெமோவை கிரியேட் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரியேட் டீம் டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ட் லைனப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு முடி செலக்டட் பை டச் பண்ணிங்கனாவே மோஸ்ட்லி அந்த பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ 2 டீமுமே இருக்கக்கூடிய லீஸ்ட் பர்சன்டேஜ் வந்து நம்ம எடுத்தால் போதும் சரிங்களா. பாருங்கள், சூர்யா இருக்காங்க 2%. நெக்ஸ்ட் பாருங்கள், இம்பாக்ட் பிளேயர்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை சரிங்களா. இம்பாக்ட் பிளேயர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணாது எல்லாமே நம்மளோட ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், சிம்ரன் சிங் இருக்கார். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜில் பாருங்கள், சக்கல் இருக்காங்க சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து 3 பிளேயர்ஸ் பஞ்சாப் பக்கம் நம்ம கிடைச்சிட்டாங்க. இம்பாக்ட் பிளேயரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை சரிங்களா, லோ பிக் எடுக்கிறப்போ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், திக்வேஸ் இருக்கார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரின்ஸ் யாதவ் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அப்துல் சமாத் இருக்காங்க சரிங்களா. ஸோ டோட்டலாக திக்வேஸ் சிங்கோட பாருங்கள், படோனிக்கு வந்து பர்சன்டேஜ் ரொம்ப லோவாக இருக்குது சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 6 பேர் கிடச்சிருந்தாங்க சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு டெமோவை காட்டுறேன். நீங்கள் ஆஃப்டர் பிளேயிங் லெவனுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதே மெத்தடில் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த லோ பிக் பிளேயர்ஸு கண்டிப்பாக கிடச்சிருவாங்க சரிங்களா. ஸோ இந்த மேட்ச்சில் இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயரில் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதை என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ அப்துல் சமாத், சூர்யா இவங்க 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணுற வாய்ப்புகள் குறைவு. ஆனால் பிரின்ஸ் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போகிறார். இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். சஹல் வந்து இருக்கிறதுல ரொம்ப பர்சன்டேஜ் லோவாக இருக்கிறது இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் எட்வர்டில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 6 விக்கெட்ன்றது எடுத்துருக்கா சரிங்களா. சகல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா படோனிக்கு வந்து ரெக்கார்ட் இருக்குது சரிங்களா. படோனி ஆனால் இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சிம்ரன் சிங் ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த 6 பிளேயரில் இந்த 3 பிளேயருக்கு வந்து ரெக்கார்டுன்றது நல்லா இருக்குது சரிங்களா. 3 பிளேயர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அடுத்து வாங்க, ஹை பிக் பிளேயர்ஸ் யார் இருக்காங்க, அதில் யார் வந்து ரிமூவ் பண்ணுறான்றதை பார்க்கலாம் சரிங்களா. லோ பிக் பிளேயர்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு டீலாக புரிஞ்சிருக்கும். மேபி புரியாதவங்க வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் லோ பிக் எடுக்கணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், பிளேயிங் லெவன் வந்ததுக்கு அப்புறமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கிறப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ஈஸியாக பிக் பண்ணலாம். பிளேயர்ஸும் இங்கிருந்து தான் வருவாங்க. அந்த லோ பிக் பிளேயர்ஸோடைய பாயிண்ட் இன்னைக்கு கூட பாருங்கள், அந்த பவுலர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டெபியூ ஆனார். நம்ம இந்த மேட்ச்சில் வந்து 4 விக்கெட் எடுத்தார் சரிங்களா. அவரோட பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மேட்ச்சில் இருக்கக்கூடிய அந்த டாப் 6 பிளேயர்ஸ் வந்து இவங்க தான் இருக்காங்க. 6க்கு 6 பிளேயருமே வைக்காதீங்க, கண்டிப்பாக இதில் 1 or 2ன்றது மிஸ் ஆகும் சரிங்களா. இன்றைக்கி மேட்ச்சில் பாருங்கள், மார்னிங் 6 பிளேயர் கலந்து அந்த 6 பிளேயரில் 2 பிளேயர் தான் ட்ரீம் டீமில் வந்தாங்க, 4 பிளேயர் வந்து வெளியே போயிட்டாங்க சரிங்களா. ஸோ இப்படி தான் இருக்கும் எப்பவுமே, எல்லா மேட்சும் இப்படி தான் நடக்கும் மோஸ்ட்லி சரிங்களா. ஸோ நாம் ரிமூவ் பண்ணுறதை பொறுத்த நம்மளுடைய வின்னிங்ன்றது இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 6 பிளேயர் வந்து யாரெல்லாம் ரிஸ்க் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பூரான் வந்து ரொம்ப ரிஸ்க் சரிங்களா. நான் பூரான் வந்து கட் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் கட் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. மேக்ஸ்வெல் வந்து நான் எடுக்காத ரீசன் உங்களுக்கே தெரியும், ஐபிஎல்லோட இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இவர் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாருங்க சரிங்களா. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட பவுலிங் பண்ணதுனால மட்டும் தான் பாயிண்ட் வச்சு, அப்பயும் ஃபேண்டசி டீமுக்குள்ள அவர் வரல சரிங்களா. ஸோ மேக்ஸ்வெல் பூரான் 2 பேர் மேலே ரிஸ்க் எடுக்கிறேன். மிச்சல் மார்ஸ் ஃபார்ம் நல்லா இருக்குது, ஸ்ரேயஸ் ஃபார்ம் நல்லா இருக்குது, ஹர்தீப் சிங் விக்கெட்ஸ்ன்ற எடுத்திருக்காரு, சர்துல் தாக்கூர் சூப்பர் ஃபார்மில் இருக்கார் சரிங்களா. ஸோ நிக்லஸ் பூரானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒப்பீனியன் தான். நான் பர்சனலாக ரிஸ்க் எடுக்கிறேன், மேபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ டோட்டலாக இந்த 6 பிளேயரை 4 பிளேயர் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பிளேயர் செலெக்ஷன் பார்க்கலாம். பிளேயர் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் விக்கெட் கீப்பரில் பாருங்கள், டோட்டலாக வந்து 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. 3 பிளேயர்ஸாக நிக்லஸ் பூரான் இருக்காங்க சரிங்களா. இந்த மேட்சை பொறுத்தவரை நிக்லஸ் பூரான் மேலே ரிஸ்க் இருக்கிறேன், இவரும் ட்ரா பண்ணிடுறேன். ரிசர்வ் பண்ணிருக்காங்க. ரிசர்வ் பண்ணிட்டு வந்து ரெக்கார்டு இருக்குது சரிங்களா. 4 4 அடிச்சார்னா வந்து இவர் 300 4 வந்து ரீச் பண்ணுவார். ஸோ அந்த ரெக்கார்டுக்காக நான் வந்து பிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து சிம்ரன் சிங் இருக்காங்க. சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பண்ணுறாங்க சரிங்களா.
ஓப்பனிங் பண்ணுறாங்க. இவர் வந்து உங்கள் ஆப்ஷனில் லோ பிக் பிளேயர் தான் சரிங்களா. ஸோ லோ பிக் 6 பிளேயர் ஆப்ஷன் இல்லைங்களா, அந்த லோ பிக் பிளேயர்ஸ் வந்து இவர் தான் இருக்கார். உங்கள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், என்ன ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட டீமில் வந்து வைக்கல சரிங்களா. இவரை பார்த்தா ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியல, அந்த ரீசனுக்காக நான் வந்து இவரை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அடுத்து வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் நல்ல டச் இருக்காது சரிங்களா. லாஸ்ட் மேட்ச் 97 ரன் பக்கம் அடிச்சிருந்தாரு. ஸோ இவர் வந்து பிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஆவரேஜ் எட்டு டு எட்டு ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 29 வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் இருக்காங்க. மிச்சல் மார்ஸ்க்கான ரெக்கார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 4 அடிச்சா வந்து 354 வந்து ரீச் பண்ணுவாங்க சரிங்களா. அவருக்கான ரெக்கார்ட் வந்து இதுதான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சசாங் சிங் இருக்காங்க. சசாங் சிங் வந்து பேட்டிங் டவுன் வந்து ரொம்ப ரொம்ப லோயராக இருக்குது. நான் தான் இந்த மேட்ச் வந்து பிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட் ஒரே ஒரு 4 அடிச்சர்னே வந்து இவர் 100 4s வந்து ரீச் பண்ணுவார் T20s சரிங்களா. மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளேயர்ஸ் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க, வேணும்ட்டு யூஸ் பண்ணிக்காங்க. ஆர்யாவை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பர் ஃபார்மில் இருந்தார், ஃபஸ்ட்டு டெபியூ ஆனார். ஆர்யாவை வந்து உங்கள் ஆப்ஷனில் கொடுத்துருங்க சரிங்களா. உங்களுக்கு வேணுமா நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அதாவது சிம்ரன் சிங் மற்றும் ஆர்யா 2 பேருமே வந்து பஞ்சாப் சைடு ஓப்பனிங் பண்ணுறாங்க. இவங்க 2 பிளேயரில் வந்து பிளேயர்ஸை பிக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ அது வந்து உங்களோட ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட் வந்து மில்லர் இருக்காங்க. மில்லரை பொறுத்த வரைக்கும் 36 ரன் அடித்தா இவர் வந்து 3000 ரன்னை வந்து ஐபிஎல்லில் ரீச் பண்ணுவார் சரிங்களா. ஸோ மில்லர் வந்து நாளைக்கு மேட்ச்சில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பான்றது என்னுடைய ஒப்பீனியன். படோனி வந்து ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியலிங்க. ஸோ படோனி, அப்துல் சமாத் இவங்களாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அடுத்து கிளென் மேக்ஸ்வெல் இருக்காங்க. கிளென் மேக்ஸ்வெல் நான் இருக்க ஐடியா எனக்கு இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் சரிங்களா. ஸோ 2 ஓவர் பவுல் பண்ணுவார். சப்போஸ் வந்து பஞ்சாபோட டாப்பர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா மிடில் வந்து ஒரு இன்னிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவார் சரிங்களா. ஸோ அந்த ரீசனுக்கு நம்ம பிக் பண்ணிக்கலாம். எய்டன் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே எடுக்கவே மாட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து மார்க்கோ ஆன்சன் இருக்காங்க. மார்க்கோ ஆன்சனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்ச்சில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் இருப்பார்ன்றது என்னோட ஒப்பீனியன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட டீமில் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஒரு சில டைமில் இவரே வந்து பவர் பிளேயில் வந்து பவுல் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த ரீசனில் மேபி விக்கெட்ஸ்ன்றது எடுத்தால் இவர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ளே ஈஸியாக வந்துடுவார். நல்ல பிளேயர் தான். அதே போல் 16, 17, 18 இந்த ஓவரில் வந்து இவர் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது இருக்குது சரிங்களா. அடுத்து வந்து ஓமர் இருக்காங்க. ஓமர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சு மிடில் வந்து இவருக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷன் கிடைச்சது. அதே போல் இவர் ஓமர் பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நல்ல எக்கனாமிலாம் டாட் பால் வந்து நிறையா போட வச்சுங்களா. ஸோ எக்கனாமிலாம் போடுவார், இவர் யூஸ் பண்ணிக்கலாம். சூர்யா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான் சரிங்களா. அடுத்து வந்து பவுலிங்கில் பார்க்கலாம். பவுலிங்கில் பொறுத்தவரைக்கும் ஹர்தீப் சிங் இருக்காங்க. ஹர்தீப் சிங்கை பொறுத்தவரைக்கும் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட்ன்றதை எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் வந்து என்னோட டீமில் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அந்த 20 ஓவர் வந்து இவர் தான் பவுல் பண்ணிட்டாரு, அந்த ரீசனுக்காக நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது சர்துல் தாகர் இருக்காங்க. சர்துல் தாகரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க சரிங்களா. எட்லேயும் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச்சில் வந்து 19 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ சர்துல் தாகரை பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரவி பிஷ்னா இருக்காங்க. ரவி பிஷ்னாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரல, ஆனால் எட்லேயும் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ்ன்றது ஒரு கிடச்சிருக்கு. வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நான் வந்து யூஸ் பண்ணல சரிங்களா. ஸோ ஏன் யூஸ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 விக்கெட்ஸ் இருக்கக்கூடிய பவுலர் தான் ஃபேண்டசி டீமுக்குள்ளே வர்றாங்க, இல்லைனா வரதில்லை சரிங்களா. ஸோ அந்த ரீசன் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அடுத்து வந்து சகல் இருக்காங்க. சகலை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சில் 6 விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காங்க சரிங்களா. எட்ல விக்கெட்ஸ்ன்றது கிடச்சிருக்கு. லோ பிக் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க சரிங்களா. அது லோ பிக் பிளேயர் 6ல் இவ்வளோ ஒரு பிளேயராக இருக்காரு. ஸோ அந்த ரீசன் இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து ஆவேஸ் கான், திக்வேஸ் இவங்க 2 பேரும் வந்து யூஸ் பண்ணுற ஐடியாவும் இல்லை. ஆவேஸ் கான் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்கனால விக்கெட்ஸ்ன்றது எடுப்பாருன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. வேணும்னா நீங்கள் பிரின்ஸ் யாதவ் வந்து லக்னோ பக்கம் ஒரு பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பிரின்ஸ் யாதவ் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. பிரின்ஸ் யாதவ் வந்து டேரெக்டாக ஸ்டம்புக்கே வந்து பவுல் பண்ணுறாரு சரிங்களா. ஒரு பிளேயர் வந்து 6 அடித்தாலும் 4 அடித்தாலும் அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. இவர் வந்து டேரெக்டாக அந்த ஸ்டம்புக்கு தான் பவுல் பண்ணுறாரு. ஸோ மிஸ் பண்ணால் டேரெக்டாக போல்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. LBW பாயிண்டில் ஈஸியாக உள்ளே வந்துடுவார். ஸோ நீங்கள் வந்து பிரின்ஸ் யாதவ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ என்னோடய ஒப்பீனியனில் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆவரேஜ் பிளேயர்ஸோட ஆவரேஜ்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான் வந்து 29 வந்து வச்சுருக்காங்க சரிங்களா. மீதி பிளேயர்ஸ் எல்லாருமே 25க்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ எல்லா பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 50-50 ஆப்ஷன் மாதிரி தான் இருக்காங்க சரிங்களா. ஸோ என்னோடய ஒப்பீனியன் வந்து பிளேயர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாச்சும் பிளேயர்ஸை யூஸ் பண்ணுறது இருந்தால் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ நான் உங்களுக்கு ஃபைனலாக கொடுக்கக்கூடிய டீம் இது தான் சரிங்களா. ஸோ என்னோட ஒப்பீனியனில் தான் கொடுத்துருக்கேன். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்தவரை ரிசர்வ் பண்ணிட்டு தான் வச்சிருக்கேன் சரிங்களா. இவரை பார்த்தா கொஞ்சம் ஃபார்மில் இல்லாத மாதிரி தான் தெரியாரு. நான் பூர்வான் கட் பண்ண ரீசனுக்காக ரிசர்வ் பண்ணிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு பூர்வான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை சிம்ரன் சிங் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 11th ஆப்ஷனாக வந்து நான் உங்களுக்கு ஆர்யா கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஆர்யா வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ எந்த ஒரு
ஒரு நர்வஸும் இல்லாமல் வந்து ஃபஸ்ட் மேட்ச் தான் ப்ளே பண்ணுறோன்ற நர்வஸ் இல்லாமல் நல்லா ஹிட்டிங் பண்ணார். சரி, அந்த ரீசனுக்காக வந்து ஆர்யா வந்து 11th ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயரை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை வந்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க. சரிங்களா, மீதி எல்லா பிளேயருமே வந்து டாப் கிளாஸாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் உங்களுக்கே தெரியும். ஸோ மேபி இதில் உங்களுக்கு பிடிக்காத பிளேயர் யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா, ஸோ வீடியோ பற்றி கருத்தில் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். மேபி வீடியோவில் வந்து நான் பேசின ஏதாச்சும் ஒரு பிளேஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. லோ பிக் பிளேயர்ஸ், ஹை பிக் பிளேயர்ஸ் எப்படி எடுக்கணுன்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜிஎல்ன்றது வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ சஞ்சு சாம்சனுடைய 300 T20 வருது. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வராங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ்ன்றவங்க வந்து ஒரு சில டைமில் மிஸ் ஆகிட்டாங்க கூட எல்லா பிளேயரும் அப்படி மிஸ் ஆக மாட்டாங்க. ஃபேண்டசி டீமோட கேப்டனாக வந்துடுவாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.